நீங்கள்லாம் பேசுவீங்க, அப்போல்லாம் டயத்தை காட்ட மாட்டீங்க. மன்சூர் அலிகான் மைக்கை பிடிச்சோன்னா பிசாசு வந்து லைட்டை காட்டுது. பாலா பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் இவன் விஷால் அந்த மாதிரி ஒரு நடனம் இனிமேல் ஆட முடியுமான்னு எனக்கு சந்தேகம்தான். யூத்தாக தான் இருக்காது. பாலா அவர்கள் ஒரு யூனிவர்சல் டைரக்டர். பல பேர் சொன்னாங்க நான் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது அவங்க படத்தை பார்த்து பல படங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், திகட்டானதே இல்லை. இப்போ அவன் இவன் அந்த படம் இருக்கட்டும், விஷால் அந்த மாதிரி ஒரு நடனம் இனிமேல் ஆட முடியுமான்னு எனக்கு சந்தேகம்தான். யூத்தாக தான் இருக்கார். அப்படி ஆட வச்சுருப்பாங்க. பிதாமகன் சிவகுமார் சார் மிகப்பெரிய 10 பக்கம் வசனத்தை அந்த பாடலை பேசினார். அது அந்த காலத்தில் நம்மெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த லைலா பொண்ணு, இந்த சூர்யா சார், அப்புறம் அந்த சிம்ரன் அந்த பாட்டு, அதாவது அதில் ஒரு வாழ்வு, அதாவது நடிக்கிறாங்கன்னு ஒரு ஃப்ரேம் கூட நம்ம சொல்லவே முடியாது. எத்தனை தடவை இப்போ தொலைக்காட்சியில் போட்டாலும் அது பச்சை கண்ணை வாங்காமல் வீட்டில் பல வேலை இருந்தால் கூட கண்ணு அதுலேயே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி இப்போ தாராதம்பட்டன்னு ஒரு படம், சரத்குமார் சார் பொண்ணு பேர் ஐயோ வரலட்சுமி சாரி, அது சரத் ஐயா பொண்ணுன்னு எனக்கு பழக்கம் குழந்தையிலேருந்து. அவங்க நடித்த மாதிரியே சொல்ல முடியாது. சசிகுமார் ஐயோ பா. அப்புறம் என்ன, எல்லா படமுமே சேது, அதாவது அது படங்களாக இல்லை, இவர் யூனிவர்சல் டைரக்டர்னு சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு சும்மா ஒரு காமெடியாக தோணுச்சு, வரையில் யோசிச்சுட்டு வந்தேன். இந்த ஹரியானா, ஊபி, பெங்கால், அஸ்ஸாம் இங்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க இல்லையா, வேலை தர்றோம், செய்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளை அடக்கி ஆண்ட இந்த இங்கிலீஷ்காரங்களை வச்சு ஒரு பெரிய ஃப்ளைட்டை விட்டு இந்த லாஸ் ஏஞ்சலாஸு, லண்டன், அங்கேருந்து எல்லா இங்கிலீஷ் நடிகர்களை இங்கிலீஷ்காரனை கொண்டு வந்து ஐயாட்ட விட்டு சுழுக்கு எடுக்கணும். நீங்கள்லாம் பேசுவீங்க, அப்போல்லாம் டயத்தை காட்ட மாட்டீங்க. மன்சூர் அலிகான் மைக்கை பிடிச்சோன்னா பிசாசு வந்து லைட்டை காட்டுது. டைரக்டர் பாரு, அதாவது இங்கிலீஷ் படம் நிறைய பார்க்குறேன், அவங்களுக்கு நடிக்கவே தெரியல. லேட்டஸ்ட் படம் வரைக்கும் ஆஞ்சலினா சொல்லி இவங்க மிஸ்கின் தான் நிறைய பார்ப்பார், நடிக்கவே தெரியல. கொண்டாந்து சார்ட்டை விடுங்க, நல்ல சுழுக்கு எடுப்பார், நல்ல படங்களை தருவார். சீரியஸ்லி ஐ ஆம் டாக்கிங். தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கம் இது ஒரு மாபெரும், இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. சங்கம் மொத்தமாக இங்கே நிற்கிது, எல்லா டைரக்டரும் இங்கே இருக்காங்க. நீங்கள் முதல்ல சமுத்திரகனி சார், தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கத்தை முதல்ல அங்கே லாஸ் ஏஞ்சலாஸில் ஒன்று திறங்க. அங்கே திறந்து லாஸ் ஏஞ்சலாஸில் திறந்து ஒரு, ஏன்னா இங்கே லிமிட்டட் சர்க்கிளாக இருக்குது. பல அரசியல், பல குடும்ப அரசியல், சினிமாவுக்கு சிக்கல், பலருக்கு விக்கல், எல்லாம் கட்டுப்படுத்த பார்க்குறாங்க. எந்த கட்டுக்கும் அடங்காத ஒரு மாமனிதன் தான் பாலா. அப்படி தான் இருக்கணும், அந்த பிடிவாதம் இருக்கணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வணங்கான் பாலாவின் தான். பல பேர் சொன்னாங்க வணங்கான். நிறைய நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஒரு விழா தான் நான் வந்து சினிமாவில் 40 வருஷமாக நான் பார்த்ததில் 2 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 2 மணி வரைக்கும் போவீங்க போல். இன்னும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அருண் விஜய் நான் பாராட்டணும். தம்பி, இது உனக்கு டேர்னிங் பாயிண்ட்டு. அப்பாவோட ரெக்கார்டை நீ முறியடிக்கணும். ஏன்னா நான் அப்பாவோட ரசிகன். காளியெல்லாம் ரஜினிகாந்த் சாரும் ஐயா விஜயகுமார் சாரும் நடிச்சிருப்பாங்க. நான் நடித்த முதல் படம் வேலை கிடச்சிருச்சு, ஐயா கூட தான் நடித்தேன். அவங்க அந்த அளவுக்கு முக வசீகரமாக இருந்தாங்க. இப்போ ஒரு அழகான ஹீரோவை டைரக்டர் படத்தில் நடிக்கிறீங்க. அழகான ஆள்னாவே பிடிக்காதவருக்கு, ஆனால் நீங்கள் அழகான ஹீரோவாக இருக்கீங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடையட்டும். வணங்கான் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி அனைவருக்கும் நன்றி. வணங்கானுக்கு வாழ்த்துக்கள். வெற்றி அடைய நன்றி. பாலாவோட ஒர்க் பண்ண ஒரு 4 எழுத்தாளர்களை நான் இங்கே அழைக்க போகிறேன். நம்ம நிறைய நாள் நைட்டில் பேசியிருக்கோம். அதில் பாதி நாள் இந்த ஆளை பற்றியே பேசிட்டே இருப்போம், இந்த பாலான்ற மனுஷனை பற்றி.
அது ஏன் பாலாவை அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு பாலாவை ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் பாலுமகேந்திரா சார். பாலுமகேந்திரா சாருக்கும் பாலாவுக்கு நடுவில் எப்பயுமே இனம் புரியாத ஒரு அதீத காதலும், சும்மா வாய் வார்த்தையில் அவர் பேரில் பிடிக்காதது மாதிரி ஒரு நடிப்பும் அவர்கிட்ட இருக்கும். அப்படி அவர் பாலாவை நேசிப்பார். 10 நிமிஷம் பேசினார்னா கிட்டத்தட்ட ஒரு 20 தடவை பாலா பேரை யூஸ் பண்ணுவார். ஆனால் 2 பேருக்கும் உள்ள ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரிஞ்சு. நான் உள்ளே நுழையும் போது சிவகுமார் சார் தான் பார்த்தேன். அவர் என்னை பார்த்த உடனே முதல் கேள்வி, டேய் நீ பாலா டைரக்ஷனில் நடிச்சிருக்கியாடான்னு கேட்டார். நல்ல வேலை சார், நான் இன்னும் அதில் மாட்டலை அப்படின்னு. இல்லை, அவர் சொன்னார், நீ வாழ்நாளில் அவன் டைரக்ஷனில் நடிச்சிடணும், நடிச்சிட்டுனா அவ்வளோதான், போதும், அதோடு போதும். நேற்று நான் கடவுள் பார்த்தேன். அப்படிலாம் ஒரு படத்தை யாருமே எடுக்க முடியாதுங்க. இந்த ரிக்ரெட் இருக்குல்ல, அது வந்து தமிழ் சமூகத்துக்கு ஒரு அசல் கலைஞனா எந்த விதமான மேல் பூச்சும் இல்லாமல் பாலா மாதிரி ஒரு மகத்தான கலைஞனுக்கு கிடைக்கும். அவரை பற்றி பேசாமல் அப்புறம் யாரை பற்றி நம்ம பேச முடியும்? தேங்க்யூ பாபா. பாபா, உங்கள் வீட்டில் சாப்பிடாத டேரக்டர்ஸே இல்லை. பாலாக்கு திடீர்னு வந்து ஏதாவது ரொம்ப பயங்கரமாக பசிச்சா உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன காரணம் பாபா? என்ன மயக்க மருந்து வச்சுருக்கீங்க? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாலா ஒரு தடவை வந்து எங்கள் வீட்டுக்கு வரும்போது கார் ஏறும்போது 2 விஷயம் சொன்னார். வம்சி வந்து உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி எடுத்துனோம், ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? அது வழியில் பாலா பார்த்துட்டு சொன்னார், டேய் இந்த ஓனாயே இவ்வளோ அழகாக நீ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறியாடான்னு சொன்னார். என் பையனை உங்களை தான் ஒரு ஓனாயின்னு சொன்னார். 2வது, பாலுமகேந்திரா சாருடைய கல்லறை வந்து எங்கள் பத்தாயத்தில் இருக்குது. அந்த கல்லறையோட ரொம்ப நேரம் நின்னார். அவர் ரொம்ப உணர்ச்சிவசலாம் பண்ணல. ஆனால் கார் ஏறும்போது என் ஒய்ஃப் கையை பிடிச்சி, ஷைலஜா கையை பிடிச்சி, நான் மட்டும் எங்கேம்மா போயிட போகிறேன், எங்கள் அப்பா எங்கே போனாலும் அங்கே தான் போவேன், நான் செத்துட்டாலும் அங்கே எட்டுன்னு வந்து என்னை பொச்சிருங்கம்மான்னு சொன்னார். அந்த மூமெண்ட் இருக்குல்ல, அது லைஃப்பில் போதும் முஷ்கில். தேங்க்யூ. தேங்க்யூ பாபா, ஸோ கைண்ட் ஆஃப் யூ. சார், சினிமாவை எப்பொழுதுமே நேசித்து கொண்டிருக்க மனிதர். நான் வந்து ஒரு 20 வருஷமாக உங்களை பார்க்குறேன், எப்பயுமே உயரமாக தான் பார்க்குறேன், கொஞ்சம் கூட டயர்டே ஆகல. நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோ டேரக்டரை பற்றி பேசியிருக்கீங்க, ஒய் பாலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப்? பாலா 25 வருடம் ஆகிறது கலைப்பயணம். எனக்கு பாலாவை 25 வருடமாகத்தான் தெரியும். நான் பாலா 25 வருஷமாக தெரியும் நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் பாலா சொல்கிறாரு அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் அப்படின்றாரு. பாலுமேந்திரா என்னுடைய உற்ற நண்பர். அப்போ பாலா சொன்னார், பாலுமேந்திரா ஆஃபீஸில் நான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், நீங்கள் வந்தீங்கன்னா பாலுமேந்திரா 3 ஹவர் 4 ஹவர் உங்களோட பேசுவார், அந்த டயத்தில் தான் நாங்கள் வெளியில் போய் திருட்டுத்தனமாக சினிமா படம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பாலா கிட்ட சொன்னப்போ தான் தெரியும் 25 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் எனக்கு அப்படின்னு. எனக்கு என்ன பெருமிதம் என்றால், சேது என்று என்னுடைய பெயர் வைத்தும் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு, அதுக்கு ரொம்ப நன்றி பாலா. பாலும் பழம்னுவாங்க, பாலா படம் எடுத்தால் பழமாக இருக்கும், அதுக்கு காரணங்கள் பல உண்டு. சேது படத்தில் ஒரு எங்கிட்ட தான் முதல்ல கதையை சொன்னார் அவர், அதில் பல விஷயங்கள் நடந்தது. வணங்கான் வரைக்கும் எங்கிட்ட முதல்ல கதையை சொன்னார். ஒரு ரொம்ப அந்யோன்யமாக யார்கிட்டையாவது ஏதாவது விஷயத்தை பகிர வேண்டும் என்ற கிரியேட்டிவ் இஷ்யூஸில் வந்தால் ஈ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் மீ. என் மீது வைத்திருக்கின்ற அந்த அன்பும் அந்த அந்த ஒரு நம்பிக்கைக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் பாலா, அது ரொம்ப நன்றி. இத்தனை வருடமாக நான் ரொம்ப மரியாதையாக காத்து கொண்டு வந்திருக்கிறேன். அது ஒரு சின்ன இந்த இடத்துல என்ன ஒரு முரண்பாடு என்றால், கதாசிரியர்கள் என்று மேடையில் அழைத்து ஒரு ஜெயமோகன் வரைக்கும் அழைத்து நிற்க வைப்பது பாலாவின் திரைப்படத்திற்கு வந்து ஒரு ஒத்து வராத ஒரு விஷயமாக படுகிறது. கதை என்ற ஒரு விஷயம் தேவையில்லை. கதையை வைத்துக்கொண்டு நீங்கள் திரைக்கதை வைத்துக்கொண்டு படம் எடுத்தால் அது முருகரை போல் சுற்றி வருவது. ஆனால் பாலா பிள்ளையார் மாதிரி 3 சுற்றி படம் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு ஆள். சினிமாவை திரைக்கதை அது எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் வந்து கடத்தி கொண்டு போய்விட்டார்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டு பீட்டர் கிரீன்வே வரைக்கும். அவர்களிடம் இந்த விடுதலை கொடுத்து ஒரே ஒரு ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒரு நிகழ்ச்சி போரும் ஒரு படத்தை எடுத்து செல்வதற்கு என்று. ஒரு தாயே மகனை கொள்கிறாள், ஒரு காதலனே காதலியை கொள்கிறான். இந்த மாதிரி அதீதமான ஒரே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருந்தால் போகிறோம், அது படத்தை போட்டு மிச்ச கதை தெரிய வசனம்லாம் நீயே வச்சுக்கோ என்று நீங்கள் கவனித்தீங்களோ தெரியல. சினிமாவை கதை திரைக்கதை வசன விடுதலை கொடுத்த ஒரு ஒப்பற்றை பியோர் ஃபில்ம் மேக்கர் வந்து பாலா. திரைப்படத்தை திரைப்படமாக பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு, நாட் சப்சர்விங் டு ரைட்டிங். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது பாலாட்ட என்னன்னா, தாதாயிசம்னு ஒரு ஸ்கூல் இருக்குது 1915லேருந்து 1920 வரைக்கும். மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துவது. தியேட்டரில் ஸ்டேஜில் யாராவது கொல்லணும்னா ஜமா கத்தி எடுத்து கொண்டுடுவான். அந்த அதிர்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து வேர்ல்டுலேயே
நின்று போய் வந்து 1920 நின்று போனதை தூசி தட்டி அதுக்கு ஒரு புதிய பரிமாணம் கொடுத்து அந்த ஷாக் வேல்யூ டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஏதோ ஒரு சலனம் ஏற்படுத்தும் உங்களுக்கு, என்னமோ வீட்டில் போய் தூங்க மாட்டீங்க. அந்த ஒரு அந்த ரசத்தை முழுவதுமாக அறிந்து அது மட்டும்தான் திரைப்படம் என்று அதற்காகவே படம் எடுக்கக்கூடிய ஒரே திரைப்பட கலைஞன் இன்று வாழக்கூடிய திரைப்படம் பாலா மட்டும்தான் என்பது என்னுடைய கூற்று. நிறைய சொல்லலாம். இன்னொரு வார்த்தை சார், இஃப் யூ டிஃபைன் வித் ஒன் வேர்ட் அபவுட் பாலா, ஹவு டு யூ டிஃபைன்? மிரட்சி. தேங்க்யூ. அஜயன், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது எனக்கு நிறைய வந்து நீங்கள் கதை பேசியிருக்கீங்க. ஒரு சினிமாவை ரொம்ப நேசிக்கிறீங்க. ஆக்சுவலாக பாலா கூட நிறைய நீங்கள் பணி புரிஞ்சிருக்கீங்க. பாலா கூட ரைட்டிங்கில் கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய அவதானிப்பில் பாலாவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அதுதான் ரொம்ப கஷ்டம். நான் பாலா கூட நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னது வந்து மிகை தான். ஏன்னா இது வரைக்கும் 3 தடவை அவரோட பயணிச்சிருக்கேன். 2 தடவை ராமேஸ்வரத்தில் மணங்கான் படத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10 நாள் 2 தடவை அவர் கூட இருந்திருக்கேன். இப்போ இந்த வணங்கான் படத்துக்கு சொந்தமாக வந்து ஒரு 10 நாள் வந்து திருவண்ணாமலையில் அவர் கூட இருந்திருக்கேன். அது டிஸ்கஷன் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவர் பேசுனதானே பெரும்பாலும் வந்து ஒரு 10 நாள் இருந்தோம்னா 10 வார்த்தை இல்லை 20 வார்த்தை தான் பேசுவார். அவர் எனக்கே 10 வருஷத்துலேயே 10 வார்த்தைலாம் பேசியிருக்காரு. அவர் எதுக்கு டிஸ்கஷன் கூப்பிட்றாருன்னு எனக்கு தெரியாது. என்ன இது வரைக்கும் நான் வந்து ஒரு காட்சி கூட சொன்னதே இல்லை. டிஸ்கஷன் சும்மா அவர் கதை சொல்லுவார், அப்படியே யோசிப்பார். நம்ம சொன்ன எதுவாக இருந்தாலும் அவர் கேட்டுக்குவார், அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி அவரை பற்றி சொல்லணும்னா, இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களை பார்க்குறோம். தினம் தினம் எவ்வளோ விதமான கதாபாத்திரங்கள் சந்திக்கிறோம். இந்த திரைத்துறையில் ஒட்டுமொத்த இந்த சமூகத்திலே பாலா மாதிரி இன்னொருத்தரை நீங்கள் பார்க்கவே முடியாது. அது எல்லாருக்கும் தெரியும். அவரோட பேசுறது, அவரோட பழகிறது, அவர் கூட அணுகிறது எல்லாமே வந்து ரொம்ப வைல்டு. நான் பார்த்த மோஸ்ட் வைல்டஸ்ட் மேன் வந்து பாலா சார் தான். அது மட்டும் இல்லாமல் அவரை நான் புரிஞ்சிக்கவே முடியாது. இவர் எப்படி யோசிக்கிறாரு, இவர் என்ன சிந்திக்கிறாரு, இவருக்கு நம்ம எப்படி திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம என்ன எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா இடத்துலையும் நம்ம தோற்று போய்டும். அப்படி தான் அவரோட நான் 2 தடவை போயிருக்கும்போது ஒரு தடவை நான் ஓரளவுக்கு கணித்தேன். ராமேஸ்வரத்தில் வந்து எல்லாம் டிஸ்கஷனில் போயிருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லோரும் இன்றைக்கி கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த கோயிலுக்கும் நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கும் கோயிலில் ஒரு வண்டி இருக்கும். அங்கே டூரிஸ்ட்டுக்காக ஒரு வண்டி கொடுத்துருப்போம். அந்த வண்டி வந்துச்சு. நாங்கள் எல்லோரும் பின்னாடி உட்காந்துக்கிட்டோம். பாலா சார் முன்னாடி உட்காந்துக்கிட்டாரு. அந்த வண்டி போகுது, மோட்டார் வண்டி, இது பேட்டரி வண்டி போய்கிட்டே இருக்கு. வழியில் ஒரு இடத்துல நிறுத்துறாரு. கையில் கொஞ்சம் காசு கொடுத்த மேனேஜர்கிட்ட ஒரு துண்டு, ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு சோப்பு இதெல்லாம் வாங்கிக்கிட்டார். எனக்கு ஆச்சரியம், என்ன கோயிலுக்கு போகிறோம், எதுக்கு துண்டு ப்ரஷ்ஷு சோப்புலாம் வாங்குறாருன்ட்டு ஆச்சரியம். கொஞ்சம் தூரம் அப்படி வண்டி கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வழியில் நிறைய அந்த கையில் கை விளக்காதவங்க, அங்கே வாசலில் வந்து அங்கே வழி இல்லை, வாழ்க்கையில் வேறு வழி இல்லாமல் யாசகம் செய்யக்கூடிய நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அங்கே வண்டி நின்ற உடனே ஒருத்தர் வந்து பயங்கர உற்சாகமாக இவரை பார்க்குறாரு, இவரும் பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் வந்து சைகை பார்த்தீங்கன்னா பல வருஷம் பழகிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவர் ஓடி அந்த உடனே அந்த ப்ரஷ்ஷு துண்டு எல்லாத்தையும் அவங்க கையில் கொடுக்க சொல்கிறார். இவ்வளோ சீக்கிரம் குளிச்சுட்டு வர முடியாது, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறாரு. அவன் பேசவே முடியாது. ஆனால் இவர் சொன்னால் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு உடனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அவனே வண்டியில் ஏற்றிட்டார். இப்போ வண்டி கோயிலுக்கு போகுது. கோயிலில் போய் இறங்கினா அங்கே இருந்த எல்லா கோயில் புரோகிதர்கள் எல்லாம் எங்களை வந்து தேடி வந்துட்டாங்க. எங்களை கூப்பிட்டு போய் ராஜமரியாதைக்கு கூப்பிட்டு போய் கோயில் பிரகாரத்துக்கு போயாச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம், நாங்கள்லாம் வர சரி, ஏன் இவரை கூப்பிட்டு வராங்க, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஏன் இவர் கோயிலுக்கு கூப்பிட்டு வராருன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்களுக்காக தெரியும் அந்த மனுஷனை, கோயிலில் இருக்க வேலை செய்யக்கூடிய அந்த, ஏன்னா இவர் எல்லாரும் தெரியும் காலங்காலமாக இவர் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதனால் அவங்க எல்லாரும் முகமும் மாறுது. ஆனால் இவர் தைரியமாக அவனை கூப்பிட்டு வேறு வழியில் பாலா வர்றாருல கூப்பிட்டு போகிறாங்க. கோயில் பிரகாரம் உள்ளே எதிர்க்க நிற்க வைக்கிறாரு. நிற்க வச்சு இவருக்கு எல்லாம் செய்ய வராங்க. எனக்கு வேணாம், அந்த பிச்சைக்காரனுக்கு பரிவட்டம் கட்டுங்கன்னு சொல்கிறாரு. எல்லாரும் ஷாக், எங்கிட்ட எல்லாருமே ஷாக்கு. என்ன செய்யறது? இவர் பாலா சொல்கிறாரு சரின்ட்டு அவருக்கு முதல் மரியாதை செய்து அவரை அந்த இடத்துல வந்து அவர் வந்து மிக முக்கியமான மனிதராக வந்து அந்த இடத்துல பெருமைப்படுத்தி அவர் அங்கே கூட்டு போகிறார். அது வரைக்கும் எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, இல்லை இவர் யார், இவர் ஏன் அவ்வளோவா பேச மாட்டேன்றாரு, இவர் ஏன் அவ்வளோ தூரம் எல்லார் மனுஷன் மாதிரியும் நடந்துக்க மாட்டேன்றான்னு இல்லை. அந்த இடத்துல தான் தோணுச்சு பாலாவோட உலகம் வேற. அதுதான் மனிதநேயம். நம்ம வந்து வாழ்க்கையில் சில நேரங்களில் குறுகி நம்ம கண்ணுக்கு தெரிகிற மனுஷன் நம்ம வாழ்க்கையில் அத்தியாவசியம் அன்றாட தேவைக்கேற்ப தான் பார்க்குறோம். அவர் இந்த உலகத்தை நம்முடைய தேவையை தாண்டி மிகப்பெரிய அளவில் நேசிக்கிறார்ன்றதால் தான் அவர் வந்து
அப்படி இருக்காருன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். வணக்கம்.